AINHDU ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் தங்கள் இணையதளத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறது. மெம்பர்ஷிப்கான ஐடி கார்டு பெறுவது எப்படி? கூகுளில் member.ainhdu.com லிங்கை என்டர் செய்யவும். நீங்கள் ஐடி கார்டுக்காக பதிவு செய்யும் முன் முக்கிய குறிப்புகளை நன்றாக படியுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மிற்காக பணம் செலுத்திய பின் ஒருமுறை மட்டுமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஓபன் செய்து ஃபில் பண்ண இயலும். விவரங்களை இந்தியாவின் முக்கிய மொழிகளில் மாற்றி அறிந்து கொள்ளும் ஆப்ஷன் எங்கள் இணையதளத்தில் உள்ளது. இதற்கு தேவையான ஆவணங்கள் டிரைவரின் புகைப்படம், டிரைவரின் லைசன்ஸ் கார்டு, டிரைவரின் ஆதார் கார்டு, ஒவ்வொன்றும் 2 MBக்கு கீழ் இருக்க வேண்டும். நீங்கள் நாமினியாக நியமிக்கும் நபரின் புகைப்படம் மற்றும் ஆதார் கார்டு ஒவ்வொன்றும் 2 MBக்கு கீழ் இருக்க வேண்டும். ஆதார் கார்டு மற்றும் லைசன்ஸ் கார்டு முன்பக்கமும் பின்பக்கமும் அப்லோட் செய்ய வேண்டும். ஒருவேளை உங்கள் ஆவணங்கள் 2 MBக்கும் அதிகமான சைஸில் இருந்தால் குறைப்பது எப்படி என்பதை காண்போம். உங்கள் ஃபோல்டரில் உள்ள போட்டோவை கிளிக் செய்யவும். கீழே உள்ள ப்ராப்பர்ட்டிஸில் உங்களது போட்டோ அல்லது ஆதார் கார்டின் சைஸை செக் செய்யுங்கள். இதன் பிறகு போட்டோவை பெயிண்டில் ஓபன் செய்யவும். பின்னர் ரீசைஸ் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். அதில் உள்ள % என்னும் ஆப்ஷனில் கிளிக் செய்து போட்டோ அல்லது ஆதார் கார்டின் சைஸ்கள் மாற்றவும். இந்த போட்டோவை உங்கள் கம்ப்யூட்டரில் சேவ் செய்த பின்னரே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில் செய்ய வேண்டும். கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை படித்த பின்னரே கீழே உள்ள பே ஃபார் ஐடி கார்டு என்னும் ப்ளூ கலர் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். இங்கே பணம் கட்டுபவரின் பெயர், போன் நம்பர், இமெயில் ஐடி மற்றும் ஊரின் தகவல்களை வழங்க வேண்டும். பின்பு உங்கள் ஐடி கார்டுக்கான தொகையை சரிபார்த்து கீழே உள்ள டேர்ம்ஸ் என்னும் பட்டனை செக் செய்து பின்னர் பணம் கட்டுவதற்கான ப்ரொசீட் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். பேமெண்ட் கேட்வேயுடன் கனெக்ட் செய்யப்படும். உங்கள் UPI ஐடியையோ அல்லது ஸ்கிரீனில் காண்பிக்கப்படும் QR கோடையோ ஸ்கேன் செய்து நீங்கள் பணம் செலுத்திக் கொள்ளலாம். ஜிபேவில் பணம் செலுத்துவது எப்படி என்பதை காண்பித்துள்ளோம். பணத்தை செலுத்திய உடனே பேமெண்ட் சக்சஸ்ஃபுல், தேங்க்யூ ஃபார் என்று உங்களுடைய பெயருடன் கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓபன் செய்யப்படும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் உங்களுடைய தகவல்களை சரியாக பூர்த்தி செய்யவும். இங்கிலீஷில் மட்டுமே பூர்த்தி செய்யவும். நீங்கள் பூர்த்தி செய்த விவரங்களை சப்மிட் பட்டன் அழுத்திய பின் மாற்ற இயலாது. எனவே கவனமாக பூர்த்தி செய்யவும். பெயர், இமெயில் அட்ரஸ், போன் நம்பர், உங்களுடைய புகைப்படம், ஆதார் கார்டு, லைசன்ஸ் கார்டு, உங்களுடைய பிறந்த தேதி, பிளட் குரூப், உங்களுடைய இருப்பிடத்தின் முகவரி, இதை அப்லோட் செய்த பின் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும். இங்கே நீங்கள் நாமினியாக நியமிக்கும் நபரின் டீட்டெயில்களை தெளிவாக பதிவு செய்யவும். நாமினியின் பெயர், நாமினியின் போட்டோ, நாமினியின் ஆதார் கார்டு, நாமினியின் போன் நம்பர், நாமினி உங்களுக்கு என்ன வகையான உறவு மற்றும் நாமினியின் அட்ரஸ். இதை கொடுத்த பின் சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். ஃபார்ம் சப்மிட் ஆன பிறகு அங்கேயே டவுன்லோட் PDF என்ற லிங்கை கிளிக் செய்து இவ்வாறாக உங்களுடைய கம்ப்யூட்டரில் சேவ் செய்து பின்னர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம். ஐடி கார்டில் காட்டப்படும் QR கோடை ஸ்கேன் செய்தால் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் அப்லோட் செய்த உங்களுடைய டீட்டெயில்கள் மற்றும் உங்கள் நாமினியின் டீட்டெயில்கள் இவ்வாறாக காட்டப்படும்.
நீங்கள் சப்மிட் செய்த பிறகு உங்களுடைய ஐடி கார்டு PDF ஆக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் கொடுத்துள்ள இமெயில் ஐடியில் இருந்து எப்பொழுது வேணாலும் டவுன்லோடு செய்து கொள்ளலாம். ஒருவேளை உங்களுடைய இன்பாக்ஸில் ஐடி கார்டு PDF காட்டாவிட்டால் தயவு செய்து ஸ்பாமில் செக் பண்ணவும். ஸ்பாமில் இவ்வாறாக காட்டப்படும் ரிப்போர்ட் நாட் ஸ்பாம் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அப்பொழுது இந்த PDF இன்பாக்ஸில் சென்றடையும். பின்னர் உங்கள் இமெயில் ஐடியில் இருக்கும் PDF-ஐ ஓபன் செய்து இவ்வாறாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம். ஐடி கார்டை பதிவு செய்வது பற்றிய எங்கள் வீடியோ உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். நன்றி.